இல்லை 6 மணிக்கெல்லாம் வந்தாங்க வாழைக்கட்டை எடுக்கிறதுக்கு. மேலூர் பக்கம் இருந்து வந்து வாழைக்கட்டை எடுத்து கொண்டுட்டு வந்து வயலில் பரப்பி விடுறாங்க பாருங்கள். இல்லை பரப்பி விட்டு அப்புறம் கயிறு நேராக பிடிச்சி அப்படியே கரெக்டான அவ்வளோவில் அங்கங்கே கட்டையை அப்படியே பதிச்சு விட்ருவாங்க. காலைல வந்தவங்க இங்கே பாருங்கள் 3 ஏக்கர் 4 ஏக்கர் கட்டை பதிக்கிறதுக்கு அங்கே சுமந்துட்டு வர்றாங்க பாருங்கள். வாழைக்கட்டை சுமந்தரைக்கு அருமையாக வரும் வாழை. கரெக்டாக அவங்களாம் நறுக்கி வச்சுருக்காங்க பாருங்களா. அப்படியே வந்துடும். என்ன பூரா வெட்டியாச்சா? என்ன முடிய போதா? என்ன இருக்கா? இது அப்படியே கயிறை பிடிச்சி நட்டுவீங்களா? எங்கே பூ வச்சுருக்கீங்க? அளவு வச்சுருப்பீங்களா? அதுலேருந்து நம்ம வைக்க வேண்டியதான். சாப்பிட்டீங்களாண்ணா? மணி ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடாமல் இருக்கீங்க? 10 மணி தான் சாப்பிடுவீங்களா? என்ன காலையில் கரெக்டாக இதுக்கு சாப்பிடணுமா இல்லையா? சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கணும். சாக்கில் 70 கட்டை இருக்கா? சரி, கரெக்டாக எண்ணி தான் எடுத்துகிட்டு வருவீங்களா? எடுத்துகிட்டு வருவோம். ஒரு ஆளுக்கு இவ்வளோ கட்டுன்னு எண்ணி அள்ளி கொண்டாடணும். செவந்து வரணும். சாப்பிட டயத்துக்கு சாப்பிட வேணாமா? சாப்பிட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே. என்ன சாப்பாடு முக்கியம் தான். சாப்பிட்டா தானே வேலை பார்க்க முடியும். டயத்துக்கு சாப்பிடுங்க. இங்கே கரும்பு நடுறாங்க பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வயல்வெளியில் விவசாய வேலைகள் பார்க்கும்போது. நான் பாருங்கள் விவசாய வேலை பார்க்க முடியாதனால வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறத விட்டுவிட்டு சுகர் கொடி போய் பைபாஸ் சர்ஜரி ஆயிடுச்சு நமக்கு. அதனால் ரிலாக்ஸாக வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள் 10 மணி தான் சாப்பிடுவாங்களாம். காலைல 3:30 மணிக்கெலாம் ஊர்லேருந்து கிளம்புனவங்க. சதறி போடுறாங்க பாருங்கள். கயிறை பிடிச்சி கரெக்ட். ஒரு வருஷத்துக்கு 35 கட்டையா? நீங்கள் பூவுன்னு சொல்கிறீங்க, அந்த கட்டையை பூன்னு சொல்லுவீங்க. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு 35. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டதை உங்கள் நம்பருக்கு போட்டு விட்ருக்கேன். ஆளுகளுக்கு அனுப்பிவிடுங்க. உங்கள் நம்பர் அதில் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ்ண்ணே.